அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் அகில மக்களுக்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள, அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயத்துக்கு நீண்ட நெடிய ஆயுளை வழங்கியதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நூகை அவருடைய சமுதாயத்திடம் அனுப்பினோம். அவர்களுடன் அவர் 1000 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார் என்று அல்லாஹ் தஆலா நீண்ட ஒரு வாழ்க்கையை முன் சென்ற சமுதாயத்துக்கு வழங்கியதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது 1000 வருடம் உண்டான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு 63 வருடம், மீறினா ஒரு 100 வருடம் தான் நம்ம பெரும்பாலும் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு 60 வருஷம் 60 வருஷம் 50 வருஷம் அல்லாஹ் தந்திருந்தாலும் அந்த முன் சென்ற சமுதாயம் செய்த அந்த நல்லறத்தை இந்த உம்மத்து அடைய வேண்டும் என்பதற்காக அவனால் அனுப்பப்பட்ட தூதர் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய வாழ்நாளை குறைந்த ஆயுள் காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை நமக்கு வழங்குகிறார். அல்லாஹ் தஆலா அதை திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அந்த மாதம் என்று அந்த நாளை ஒரு இரவை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப முன் சென்ற சமுதாயத்துக்கு எப்படி அவர்களுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட்டு அவர்கள் அந்த நன்மையை அடைந்தார்களோ அதே நன்மையை நம்மளும் அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த இரவை ஏற்படுத்தி அவனுடைய தூதர் மூலமாக பல விஷயங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு அதிக நன்மையை தருகிறான். அதுல நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்தில் கூறுகிறான், மலக்குமார்களிடத்தில் அவர்களிடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியான் ஒரு தீமை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாதை வரை அவனுக்கு எதிராக அதை நீங்கள் பதிவு செய்யாதீங்க. அதை அவன் செய்துவிட்டால் செய்ததற்குண்டான குற்றத்தை மாத்திரம் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஒரு அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அதை செய்யாவிட்டாலும் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக நீங்கள் எழுதுங்கள். அவன் அதை செய்துவிட்டால் 10 முதல் 700 வரை நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம தீமை செய்யறதுக்கு ஒரு காலத்துல தேடி போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஒரு தீமை செய்யணும்னா ஒரு ஆள் மதுபானம் அருந்தணும்னா ஒரு தொலை தூரம் போய் அருந்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஆபாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் சினிமா திரையரங்களை போய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு எல்லாம் எப்படி இருக்குது என்றால் எல்லாம் நம்முடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையில மனிதர்கள் அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த தவறிலிருந்து தன்னை திருத்தி கொண்டு யார் என்னுடைய பக்கம் மீளுகிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு தீமையை அவன் செய்ய நாடி விட்டால் செய்தா நீங்க அதை பதிவு செய்யுங்க. செய்யவில்லை என்று சொன்னால் அவன் எனக்காக அதை விட்டு விடுவான் என்றால் ஒரு நன்மையாக நீங்கள் அதை பதிவு செய்யுங்க. அதே நேரத்தில் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். யாருக்காவது ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்கணும் என்று நினைக்கிறான், 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறான், ஏதாவது ஒரு நல்லறத்தை நினைக்கிறான். ஆனால் அவன் செய்யாமல் விட்டாலும் கூட அதை செய்தா அவனுக்கு ஒரு நன்மையாக எழுதுங்க. செய்யாமல் விட்டா கூட
அவன் செய்துவிட்டால் 10 முதல் 700 வரை நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முன் சென்ற அந்த சமுதாயத்துக்கு வழங்கிய அந்த நல்லறங்களை நமக்கு வழங்கி இருக்கிறான். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 எழுத்துக்கள் 30 நன்மைகள். அலிஃப் லாம் மீம் என்று ஓதுறோம்ல, குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய அந்த முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அதை ஒரு எழுத்தாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்றுதான் எடுத்துக்கொள்ளுவேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நீங்க பாருங்க, திருமறை குர்ஆன்ல நம்ம எந்த அளவுக்கு குர்ஆனுடைய தொடர்பு வைத்திருக்கிறோமோ, திருமறை குர்ஆனை அனுதினமும் ஓதி கொண்டிருக்கிறோமோ, எவ்வளவு வசனங்கள் நமக்கு மனப்பாடம் இருக்கிறதோ, பெரிய அத்தியாயங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட சிறிய சிறிய அத்தியாயம் நமக்கு மனப்பாடம் இருக்குமே, ஆனால் அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த சின்ன சிறு அத்தியாயங்களில் வரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் அந்த எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் குர்ஆனை நம்ம சுன்னத்தான தொழுகையில, கடமையான தொழுகையில ஓதக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு நல்லறங்களை அடைந்து கொள்கிறோம் என்பதை பாருங்கள். அப்போ அந்த எழுத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 என்று சொல்லி அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இமாம் பாங்கு சொல்லக்கூடிய, மோதினார் பாங்கு சொல்லக்கூடிய பாங்கோசையை கேட்கிறார்களோ அவர்கள் அந்த மோதினார் சொல்வதை போன்றே அவர்கள் அந்த பாங்குக்கு பதில் சொல்லட்டும். பதில் சொல்லிவிட்டு அது முடிந்த பிறகு யார் எம் மீது செலவாத்து சொல்கிறார்களோ, அப்படி செலவாத்து சொன்னால் என் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை ஒரு முறை சொன்னால் அல்லாஹ் அந்த அடியார் மீது 10 முறை அருள் புரிகிறான். அதன் பிறகு சொர்க்கத்தில் வசீலா என்ற ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியை யார் எனக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்காக என்னுடைய சிபாரிசு மறுமையில இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப செலவாத்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்றோம்? தொழுகைக்குள்ள சுன்னத்தான தொழுகையா இருந்தா ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாத்து இருப்புல ஓதுறோம். கடமையான தொழுகையில ஃபஜ்ர்ல ஒரு டைம் ஓதுறோம், லுஹர்ல 2 தடவை ஓதுறோம், அசர்ல 2 தடவை ஓதுறோம், மகரீப்ல 2 தடவை ஓதுறோம், இஷால 2 தடவை ஓதுறோம். இப்படி நிறைய தொழுகைக்குள்ள ஓதுறோம். இது இல்லாம நம்ம நிறைய நேரங்கள்ல பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல செலவாத்தை சொல்லிதான் பிரார்த்தனையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கின்ற அந்த நல்லறத்தை அல்லாஹ் தஆலா எப்படி எடுத்துக்கொள்றானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு முறை நாம் செலவாத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகிறான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை என்பது நம்ம லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக முன் சென்ற அந்த சமுதாயம் அடைகின்ற அந்த நல்லறங்களை நம்ம அடைகிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையும் நம் மீது கிடைக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க என்று சொன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை காட்டுகிறான் என்பதை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள ஒரு நபர் ஒரு நாளைக்கு 1000 நன்மையை அடைய முடியாதா என்று ஒரு சபையிலே பெருமானார் அமர்ந்து கொண்டு கேட்கிறாங்க. அப்ப உடனடியாக அந்த சபையில இருந்து ஒருத்தர் எழுந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்ல ஒரு ஆள் எப்படி ஒரு நாளைக்கு 1000 நன்மை அடைய முடியும்? ஒரு நன்மை செய்யறது என்பதே சிரமமான ஒன்றாக இருக்கிறது. 1000 நன்மை எப்படி அடைவது என்று பெருமானார் இடத்தில் கேட்கும் பொழுது, உங்களிலே ஒரு நபர் ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹ் என்று 100 முறை சொல்லுவார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யப்படுகிறார்? 1000 நன்மை அடைந்து கொள்வார். இல்லை என்றால் 1000 தவறுகள் அவரை விட்டு அழிக்கப்படுகின்றன. சுபஹானல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நம்ம சொன்னா ஒரு நாளைக்கு நம்ம 100 முறை சொல்லும் பொழுது நம்ம அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால்
1000 நன்மைகள் நமக்கு எழுதப்படுகிறது, 1000 தீமைகள் அழிக்கப்படுகிறது. ஒண்ணுல 1000 நன்மை கிடைக்கும், இல்லைன்னா 1000 தீமை கிடைக்கும். நன்மையை விட அதிகமாக தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால அதிகமாக நம்ம தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம 33 முறை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கடமையான தொழுகைக்கு பிறகு துவா கேட்பதற்கு முன்னால 33 தடவை சொல்லுகிறோம். அதை 100 தடவையாக ஆக்கி கொண்டால் நம்முடைய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 1000 நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி செய்யும் பொழுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணை நம்ம மீது காட்டுகிறார் என்பதற்கு முக்கியமான ஒரு சான்று இது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெஹராஜுடைய பயணத்துக்கு நான் போயிருந்தேன். போகும்போது சில காட்சிகளை எல்லாம் பெருமானார் பார்த்தாங்க. பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்தில் உரையாடினாங்க. உரையாடி விட்டு அல்லாஹ் தன் மீது 50 நேர தொழுகையை கடமையாக்கினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து மேல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கடமையான அந்த தொழுகையை வாங்கி கொண்டு வரும்பொழுது மூசா நபியை பார்க்கறாங்க. மூசா நபியை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, உங்கள் மீது எது கடமையாக்கப்பட்டது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 50 நேர தொழுகை என் மீது கடமையாக்கப்பட்டது, என் உம்மத்து மீது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த மக்கள் அதை செய்ய மாட்டாங்க, உங்க சமுதாயம் அதை கடைபிடிக்க மாட்டாங்க, இறைவனிடத்திலே சென்று நீங்கள் குறைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்தால பல நேரங்கள்ல துன்பப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த சமுதாயத்து மக்களால. வாங்க நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யலாம் என்று அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, நீயும் உன்னுடைய இறைவனும் போர் செய்யுங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம் என்று பலவிதமான சோதனையும் நெருக்கடியும் கொடுத்தாங்க. ஒரு மாட்டை எல்லாம் அறுக்க சொன்னா அந்த மாட்டினுடைய நிறத்தை கேட்டாங்க, கலரை கேட்டாங்க, நிறைய சம்பவங்களை கேட்டனால அவர் அந்த சமுதாயத்தின் மக்களால் அவர் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டார். அப்ப என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல போய் குறைத்து 5 வேளை கடமையான தொழுகையை வாங்குறாங்க. வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் தஆலா நம்ம மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அந்த 50 நேர தொழுகையை அந்த மக்கள் தொழுதாங்கல்ல, அவர்கள் அடைகின்ற அந்த நல்லறத்தை 5 நேரம் தொழுகின்ற அந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்பூல் ஏட்டில் பதிவு செய்து விட்டார். 5 நேர தொழுகைக்கே நீங்க ஆளை காணோம். 50 நேர தொழுகையா இருந்தா யோசனை பண்ணி பாருங்க. பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். அதிகமான மக்கள் தொழக்கூடியவர்களாகவும் பார்க்க முடியாது. 5 நேர தொழுகைக்கே ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனா தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொன்னா 1 நாள் 2 நாள் விடுறாங்க, 3ஆவது நாள் முகத்தை காட்டுறாங்க, ஜமாத்தோடு தொழுதா ஒரு 27 மடங்கு நன்மை கிடைக்குமே என்பதற்காக வர்றோம். சில நேரம் போக சொல்லுவாங்க, சில நேரம் முகங்களை காட்டக்கூடிய ஒரு நிலை அல்லது ஜமாத்தை விட்டு தொழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதே 50 நேர தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டு நாம் யாரிடத்திலாக ஊழியராக இருந்து அவரிடத்திலே அனுமதி கேட்ட நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நிறைய மக்கள் தொழாதவர்களாகவே ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா, அந்த உம்மத்துக்கு எவ்வளவு அந்த 50 நேர தொழுகை கடமையாக்கி அவங்க 50 நேரம் தொழுதா எந்த நல்லறங்களை அடைவாங்களோ அந்த நல்லறங்களை அல்லாஹ் தஆலா 5 நேர தொழுகையை நமக்கு ஆக்கி அவர்களுடைய நன்மையை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை முன் சென்ற சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை வழங்கி இருந்தான். நம்மளுக்கு குறைவான ஆயுளை வழங்கி இருந்தாலும் அதிக நன்மை செய்வதற்கும் அதிகமான கூலியை பெறுவதற்கும் உண்டான வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கேட்ட செய்தியை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.